புது பணம் பார்ப்போமா? பணமெல்லாம் பணமல்ல. நாம் சம்பாதிக்கும் பணமெல்லாம் பணமாகாது. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விடுத்து, எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில், நல்ல வழியில் சம்பாதித்த பணம்தான் பணம். மற்றெல்லாம் பணமல்ல. அது வெகுநாள் நம்மிடம் தங்காது. நல்ல வழியில் நாமே உழைத்து சம்பாதிக்க வேண்டும். ஒரு சாது ஒரு பணக்காரனிடம் பிச்சைக்கு சென்றார். புது பணத்தை கொண்டு நீ வாங்கிய தானியங்கள் இருந்தால் அதை எனக்கு போடு என்றார். பணக்காரர் திகைத்தார். புது பணம் என்றால்? நாமே பார்க்கிறோமே, திருடர்கள், வேசிகள் முதலானவர்கள் கெட்ட வழியில் பணம் சம்பாதிப்பதை. கடைசியில் அவர்கள் கதி என்ன? திருடர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், வேசிகள் வியாதிகளால் அவதிப்படுகிறார்கள். அதனால்தான் ரிக் வேதம் கூறுகிறது, எவன் நல்ல குணமுடையவனோ அவனிடம்தான் பணம் தங்குகிறது, துர்க்குணம் உள்ளவனிடம் பணம் சீக்கிரமே அவனை விட்டு விடுகிறது என்று. நீயாக நல்ல வழியில் உழைத்து சம்பாதித்த பணம்தான் புதுப்பணம். உன் முன்னோர்கள் உனக்கு வைத்த சொத்தெல்லாம் பழம்பணம் என்றார். நல்ல கதைதானே? அடுத்த கதை அந்தோ பரிதாபம். அருமையான கதை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.